டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நான் நேற்றை குறிப்பிட்டது போல உபதேசம் முதல் தந்திரத்தில் பாடலை பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல் 3 பாடலும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இப்போது 3வது பாடலுக்கு வந்திருக்கிறோம். இது எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு. இதை மேடையிலே சொல்லாத அறிஞர்கள் இல்லை. ஏனென்றால் சைவ சித்தாந்தம் என்கிற ஒரு பெரிய தத்துவம் தமிழ்நாட்டுக்கே உரிய பெரிய சித்தாந்த அறிவு ஞானம். ஆனால் என்ன காரணத்தினால் அது உலகம் முழுமையும் செல்லவில்லை? காரணம் நாம் கொண்டு போய் சேர்க்கவில்லை என்பதுதான் உண்மை. இந்த சித்தாந்தம் என்பது முப்பொருள் உண்மை. இந்த முப்பொருள் உண்மை சித்தாந்தத்தை 13ஆம் நூற்றாண்டில் மெய்கண்டார் தான் முதல்ல சிவஞான போதம் என்று தருகிறார். அதற்கு பிறகு சந்தான குரவர்கள் 4 பேர் வந்தாங்க. 14 சாத்திரங்கள் எழுதினார்கள். சமயக்குறவர் 4 பேர், சந்தான குரவர் 4 பேர். இவங்க 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு சொல்லப்பட்ட மிகப்பெரிய சாத்திர இந்த உண்மை சித்தாந்தத்தை முதல்ல தெளிவாக தமிழில் எளிமையாக சொன்னவர் திருமூலர். முதல் தந்திரம் உபதேசத்தில் 3வது பாட்டில் 4 அடிகளில் இந்த கலிவிருத்த பாட்டில் இதுதான் சித்தாந்தம் என்று தெளிவாக சொல்லிட்டார். பாட்டு ரொம்ப எளிமையானது. பதி பசு பாசம் என பகர் 3 பொருள், முப்பொருள் உண்மை. பதியினை போல் பசுபாசம் அனாதி. 3மே அனாதி பொருள். இப்போ எப்படி இதிலிருந்து விடுதலை பெறுவது? 3வது அடியில் சொல்கிறார், பதியினை சென்று அணுகா பசுபாசம். இறைவனை சென்று பசுபாசம் அணுகாது. அப்போ என்ன செய்யலாம்? பதி அணுகில் பசுபாசம் நிலாவே என்பது ஒரு பாடம், நில்லாவே என்பது ஒரு பாடம். பல பாடபேதங்கள் திருமந்திரத்தில் உண்டு. இப்போது இங்கே என்ன முக்கியமான செய்தி? பெரும்பாலும் எல்லோரும் கேட்கிற ஒரு கேள்வி, இன்றைய தலைமுறை, ஏன்னா நம்ம இன்றைய தலைமுறையும் அவங்க கேள்வி கேட்பதையும் கொஞ்சம் மனதில் வைத்து கொண்டு தான் நான் கலந்துரையாடுற மாதிரி தான் அதை பேசுகிறோம். பதி பசு பாசம் 3 பொருள் இருக்குதுன்னு சொல்லுது சித்தாந்தம். பதின்னா இறைவன், பசுன்னா உயிர் நாம், பாசம் என்பது நம்ம உயிரை சுற்றி இருக்கிற ஆணவம் கண்மம் மாயை. அதுதான் சென்ற பாட்டில் பார்த்தேன். இதுக்கு முந்தைய பாட்டில் பாசம் என்னாலும் மலம் என்றாலும் தலை என்று சொன்னாலும் களிம்பு என்று சொன்னாலும் ஒரு பொருளைத்தான் குறிக்கும். இப்போ இங்கே பாசம்ன்றாரு. போன பாட்டில் களிம்பருத்தான் எங்கள் களிம்புன்னு சொன்னார். இப்போ இந்த பாசம் என்று 3 இருக்குது, ஆணவம் கண்மம் மாயை. இப்போ என்ன கேள்வி வருது? இன்றைய இளைஞர்கள் கேட்கிறார்கள் என்றால், சார் நீங்கள் 3 அனாதின்ட்டீங்க, அது ஆதியும் அந்தம் இல்லாதுன்றீங்க, அதுக்கு தொடக்கமே இல்லைன்றீங்க. இறைவன் ஆதி அந்தம் இல்லாதவர் சார், நாங்கள் ஒத்துக்கிறோம், எல்லோரும் சொல்கிறாங்க. சரி, உயிரும் சொல்கிறீங்க, அது பல ஆயிரம் கோடியாக உயிர்கள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அதையும் நாங்கள் ஒத்துக்கிறோம். பாசமும் அனாதிங்கிற என்ன சார்? இறைவன் இருக்கிற பொழுதே ஆணவம் கண்மமாக இருந்ததா? அப்படி ஏன் எல்லாம் ஒன்றா இருக்கிற பொழுது இந்த இறைவன் ஏன் இந்த பசுவோட உயிரோட ஆணவத்தை சேர்க்கணும்? அதுக்கு எதுக்கு பிறப்பு கொடுக்கணும்? அப்புறம் பிறப்புலேருந்து விடுதலை பெற தனு புவன கரண போகங்களெல்லாம் ஏன் கொடுக்க வேண்டும்? நல்ல கேள்வி தான். சில கேள்விகள் ஒரு கட்டத்துக்கு மேலே கேட்க முடியாது. சரியாக புரிஞ்சுக்கணும். இந்த சரியாக விதியை புரிந்து கொள்ளவில்லை என்றால், தொடக்கம் புரியலைன்னா வருகிற அடுத்த எல்லா தத்துவங்களும் தவறாகவே புரிந்து கொள்ளப்பட்டுவிடும். எப்படி என்றால், இப்போ கணக்கு இருக்குது. கணக்கில் 4 4 8 இது அடிப்படை. ஏன் சார் 4 4 28 இருந்தால் என்ன? ரைட்டு, நீங்கள் அப்படி ஒரு கணக்கு விதியை உருவாக்கி வச்சுக்கலாம். 8 8 16 16 16 32 இந்த அடிப்படை விதி. இதுக்கு தமிழில் என்ன சொல்லணும்னா கருதுகோள், ஹைபாத்தீஸ் சொல்லலாம். இப்படி ஒரு கருதுகோளை வைத்துக்கொண்டு இந்த அடிப்படையை நாம் ஒத்துக்கொண்டால் தான் அப்புறம் கணக்கே போட முடியும். சார் 2 2 4 நான் ஒத்துக்க மாட்டேன் சார், 2 2 6 நீங்கள் சொன்னால் ரைட்டு. அப்போ நீங்கள் ஒரு புதிய கருதுகோளை உருவாக்கணும். அப்போ இந்த சைவ சித்தாந்தம் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், பதி பசு பாசம் 3 இருக்குது, அது முப்பொருள் உண்மை, 3மே அனாதி. இந்த பேசிக் ஃபண்டமெண்டல் வரையறை அடிப்படை ஒத்துக்கொண்டால் தான் அப்புறம் நீங்கள் சித்தாந்தத்துக்குள்ளே போக முடியும். ஒத்துக்கலைன்னா மகிழ்ச்சி, உங்களுக்கு எது சரியாக இருக்குது அதுக்கு நீங்கள் போயிடலாம். இப்போ இது சைவ சித்தாந்தம். அத்வைதம் இருக்குது. அத்வைதம் என்ன சார்? ஏகத்துவம், ஒரு பொருள் தான் இருக்குது, 2 கிடையாது உலகத்தில். இப்போது ஒரு பெரிய மைதானத்தில் பல்வகையான குழிகள் இருக்கின்றன. மழை பெய்தது, ஒரு 100 குழிகளில் 100 தண்ணி நிறைஞ்சிருக்கு. இரவில் நிலா வந்தது, 100லேயும் 100 நிலா தெரியுது. குழந்தை பார்க்குது, நம்ம என்னப்பா நம்ம ப்ளே கிரவுண்டில் மைதானத்தில் 100 நிலா இருக்குது, 100 நிலா இருக்குது. அப்பா என்ன சொல்லுவார்? இல்லைம்மா, மேலப்பார், இருக்கிறது ஒரு நிலா தான், அது இந்த தண்ணியில் பிரதிபலிக்குது. 100 இல்லை, 1,00,000 தண்ணி குடங்கள் இருந்தாலும் அதில் அதே நிலா தான் பிரதிபலிக்கும். அத்வைதம் என்ன சொல்லுது? ஆதிசங்கரர் இருப்பது ஒரு பொருள் தான், நாம் எல்லாம் பிம்பம் பிரதிபலிப்புங்கிறார். அதை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் அப்புறம் அவர் சாஸ்திரம் வரும். அதே மாதிரி தான் விசிஷ்டாத்வைதம் ராமானுஜர்
அதே மாதிரி தான் 11ஆம் நூற்றாண்டில் துவைதம் மத்துவாச்சாரியர், அதே காலகட்டத்தில் தான் இங்கே நம்முடைய சைவ சித்தாந்தம் உருப்பெறுகிறது, மெய்கண்டார் கொண்டு வருகிறார். சில அடிப்படை இதில் ஒத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்ட பிறகு தான் நீங்கள் இதுக்குள்ளாரே போக முடியும். அதனால் பாட்டு எவ்வளோ எளிமையாக இருக்குது பாருங்கள். பதி பசு பாசம் என பகர் மூன்றும் உண்மை பொருள் அனாதியானது. அதில் கேள்வி கேட்க முடியாது. இதில் நாம் எப்படி சார் பிறந்துட்டோம், நாம் என்ன செய்யணும் அதுதான் சிந்திக்கணும். தவிர அதுக்கு முன்னன்னா எண்ணி எண்ண முடியாது. பிரபஞ்சம் எப்போ தோன்றியது? விடை கிடையாது. சயின்ஸ் கூட இன்றைக்கி சொல்லாது. அது எவ்வளோ நீளாகலாம் சயின்ஸ் இன்றைக்கி சொல்லாது. ஏன்னா நம்ம சோலார் சிஸ்டத்தை நம்ம தெரிஞ்சிக்க முடியல. சூரிய குடும்பமே இருக்கிற கிரகங்களே கண்டுபிடிக்க முடியல. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான சோலார் சிஸ்டம் சேர்ந்தது தான் நம்ம கேலக்ஸி. அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கேலக்ஸி சேர்ந்தது தான் இந்த பிரபஞ்சம். நீள அகலம் தெரியாது, உயரம் அடி தெரியாது, அடிமுடி தெரியாது. இது எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு. சோலார் சிஸ்டமும் சேர்ந்து சுற்றுது, கேலக்ஸியும் சேர்ந்து சுற்றுது, எல்லாம் நகர்ந்துக்கிட்டு இருக்குது. எங்கே தொடங்குது எங்கே போகுது? இப்போ நான் சொல்லிக்கிட்டே இருக்கிற பொழுதே அடுத்த நிமிடம் நாம் பல ஆயிரம் மைல் தாண்டிடுறோம். அவ்வளோ போகிற அளவுக்கு பூமி, அது இருக்கிற சோலார் சூரிய குடும்பம், அது இருக்கிற கேலக்ஸி பெருவெளி எங்கே இருக்குது தெரியாது. சிலவற்றை நாம் இப்போதைக்கு இந்த நிலையில் இவ்வளோ தான் இருப்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சித்தாந்தம் சொல்லுகிறது அத்வைதம் வேறு, விசிஷ்டாத்வைதம் வேறு, துவைதம் வேறு. திருமூலர் சைவம், திருமூலர் சைவ சமயத்துக்குரியவர். திருமூலர் சித்தாந்தத்தை நிலைநிறுத்துவதற்காக வந்தவர். திருமூலர் 28 ஆகமத்தில் 9 ஆகமத்தை பேரை சொல்கிறார். 9 ஆகமத்தை 9 தந்திரமாக தமிழை செய்கிறன்றார். அதில் சித்தாந்தத்தை நிலைநிறுத்துகிறார். அவர் சொல்கிறார் இந்த 3 தாங்க, பதி பசு பாசம். பதினா இறைவன், பசுனா உயிர் நாம, பாசம்னா உயிரை சுற்றி இருக்கிற தலைகள். இவை என்றும் அனாதி. இப்போ நம்ம என்ன சிந்திக்கணும்? பிறந்துவிட்டோம் சார், இப்போ இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது? மாட்டிக்கிட்டோம் கடலில், எப்படி தப்பிக்கிறது? ஒரு துண்டு கடிச்சா கூட போதும், பிடிச்சிட்டு நீந்திடலாம். அதனால தான் சொல்கிறார் பதியினை போல் பசுபாசம் அனாதி, பதியனுக்கு சென்றணுகா பசுபாசம். இந்த பசுவும் பாசமும் உயிரும் தலைகளும் இறைவன்கிட்ட போக முடியாது. ஆனால் அதுக்கு ஒரு வழி இருக்குது. நீங்கள் இறங்கினால், சரணாகதி அடைந்தால், இறைவனிடம் கையேந்தினால் அந்த இறைவன் என்ன செய்வார்? பதி அணுகின் பசுபாசம் இல்லா. அந்த இறைவன் கருணையினால் உங்கள் கருணை நோக்குகிற போது பதியும் பசுகிட்ட இருக்கிற பாசம் போய்விடும். நான் முன்பு சொன்னேன் இல்லையா, நேற்று சொன்னேன், சிறு தொண்டர் வரலாற்றில் இறைவன் கருணை செஞ்சதுனால இறைவனுடைய 3 பேருடைய உருவமும் காட்சியும் இந்த 4 பேருக்கு சுற்றி பல 100 பேர் இருந்திருப்பாங்க. இறைவன் மனது வைத்தால் தான் காட்சியே கிடைக்கும். இறைவன் தகுதிக்கு ஏற்ப அருள் செய்வார். இதெல்லாம் உண்மையா சார், இந்த நூற்றாண்டுக்கு பொருந்துமான்னு நீங்கள் நினைக்கிறது தெரியுது. நான் சொல்லலை. திருமூலர் திருமந்திரத்தை சொல்லியிருக்கிறார். சிறுத்தொண்டர் வரல தெய்வ சேக்கிழார் சொல்லியிருக்கிறார். நம்புங்கள் நாராயணனை என்று ஒரு வாசகம் உண்டு தமிழில் இல்லையா? நம்பினார் கெடுவதில்லை, 4 வரை தீர்ப்பு என்று சொல்வது போல சைவ சித்தாந்தை உணர்வோம், முப்பொருளை நம்புவோம், முப்பொருளை போற்றுவோம். பதி பசு பாசத்தை உணர்ந்து பதியினை அணுகி பாசத்தை வெல்லுவோம். அனைவருக்கும் வணக்கம்.